நம்ம எதை பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம்னா காஸ்பல் லெசன்ஸ்ன்றது தான் இதோட சுவிசேஷத்தை குறித்த பாடம். அதில் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த லா. ஃபங்க்ஷன் ஆஃப் த லா. லான்னா என்னது? பிரமாணம். பிரமாணம் இல்லாவிட்டால் சட்டத்திட்டங்கள்னு சொல்லலாம். பிரமாணங்கள்லாம் எங்கே இருக்குது? வேதத்தில், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. சரியா? ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 17வது வசனம். எப்படி எண்ணில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டு. அப்போ கிருபைன்னு சொன்னால் அது யாரோட ஒப்பிடுறோம்? இயேசுவை. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை வந்தது. பிரமாணம், நியாயப்பிரமாணம் யார் மூலமாக வந்தது? மோசேயின் மூலமாக வந்தது. அப்போ எதற்காக ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் த லா. இந்த நியாயப்பிரமாணத்தின் செயல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல எதனால் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த லா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வெயிலின் அருமை, அப்படியா, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நிழல் எவ்வளோ இனிமையானதுன்றது நமக்கு தெரியணும்னா எங்கே போனதான், நல்லா வெயிலுக்கு போனதான் நிழல்ன்றது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி கிருபை எவ்வளோ பெருசுன்னு தெரியணும்னா உங்களுக்கு எதை பற்றி தெரியணும்? நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரியணும். நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரிஞ்சால் தான் கிருபை எவ்வளவு மகிமையானதுன்னு தெரியும். கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நியாயப்பிரமாணம் என்பது, நான் சொல்வதை நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். நியாயப்பிரமாணம் என்னென்னா, மனிதனிடத்தில் தேவனுடைய டிமாண்டு. டிமாண்ட் என்னது? டிமாண்டு தண்டனைன்னு சொல்ல முடியாது. டிமாண்ட்னா கொடுத்தாகணும். டிமாண்டிங்னா அது பலவந்தம், இதை செஞ்சாகணும். காட்ஸ் டிமாண்ட். அப்போ மனிதன் தேவனுடைய அந்த டிமாண்டை கேட்டு அதுக்காக அவன் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கம்பெனியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், கம்பெனி நம்ம என்ன எதிர்பார்க்குது? 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குது. அப்போ 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் முழு நாள் சம்பளத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ டிமாண்ட் இருக்குது. ஸோ லானா என்னது? யாருடைய டிமாண்டு? தேவனுடைய டிமாண்டு. அதுக்கு அந்த டிமாண்டை கேட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அதுதான் நியாயப்பிரமாணன்றது. கிருபை அப்படின்றது என்னதுன்னா, நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, எனக்கு என்ன தேவையோ அதற்கான முழு வேலையும் தேவன் செய்கிறார். யார் செய்கிறா? தேவன் செய்கிறார். எத்தனை பேர் அது மகிழ்ச்சியாக இருக்குது? அப்போ கிருபை பாருங்க. கிருபையானது எனக்கு பதிலாக அவர் வேலை செய்கிறார். வேலை செஞ்சால் அவருக்கு என்ன உண்டு? யாருக்குமே வேலை செஞ்சால் என்ன உண்டு? கூலி, சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் யாருக்கு போகணும்? வேலை செஞ்சவங்களுக்கு போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தகுதி இல்லாத உனக்கு அந்த நான் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை உனக்கு தரேன். இப்போ உங்களுக்கு புரியுதா கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம்? ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஏன் எடுத்தோடனே தேவன் நமக்கு கிருபையை வெளிப்படுத்தாமல் லாவை கொடுத்தாருன்றதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக ஆண்டவர் லாவை கொடுத்தாரா, கிருபையை கொடுத்தாரான்றதை நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் மனுஷன் தன்னை குறித்து அறிந்திருக்க முடியாது. நியாயப்பிரமாணம் கொடுக்காமல் இருந்தால் மனுஷன் தன்னை குறித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். சரியா? முதல்ல மனுஷன் தன்னை பற்றி, இப்போ லாவே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பிரமாணமே கொடுக்கலன்னா எந்த மனுஷனும் தன்னை பற்றி என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? நல்ல அலையன்ட்டு எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் லா வந்த அப்புறம் தான் 3 காரியத்தை அது வெளிப்படுத்துது. என்னென்ன காரியத்தை வெளிப்படுத்துதுன்றதை நான் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். லா என்ன வெளிப்படுத்துதுன்னா, ஒன்று
நம்முடைய நடத்தை. நம்பர் 2, நமக்குள் இருக்கும் இச்சை. 3வது, நமக்குள் இருக்கும் எதிர்க்கும் சித்தம். எதிர்க்கும் சித்தம்னா என்னது? சித்தம் என்பது தெரிந்தெடுப்பு. நம்ம சித்தம் எப்பவுமே யாருக்கு விரோதமாக இருக்குது? நம்ம தெரிந்தெடுப்பெல்லாம் யாருக்கு விரோதமாக இருக்குது? தேவனுக்கு விரோதமாக இருக்குது. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? தேவனுக்கு விரோதமாக நம்முடைய தெரிந்தெடுப்பு இருக்குதுன்றது எங்கே பார்க்கலாம்? நம்ம முடிவெடுக்கிறதுல இல்லை. வேதத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எந்த பழத்தை சாப்பிட சொன்னார்? நீ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட சொன்னார். ஆனால் அவன் அதுக்கு ஆப்போசிட்டாக எதை தேர்ந்தெடுத்தான்? நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை அவன் தேர்ந்தெடுத்தான். அப்போ மனுஷனுடைய சித்தம் யாருக்கு விரோதமாக இருக்குது? தேவனுக்கு விரோதமாக இருக்குது. மனிதனுடைய தேர்ந்தெடுப்பு தேவனுக்கு விரோதமாக இருக்குது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த குடியை கெடுக்கும்ன்றது எல்லாரும் வாசிக்கிறாங்க இல்லையா? வாசித்த பிறகு ஐயோ குடியை கெடுக்கும், நான் இனிமேல் இதை குடிக்க மாட்டேன்னு யாராவது தேர்ந்தெடுக்கிறாங்களா? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு இதே ஒரு ப்ரூஃப். மனுஷனுடைய தேர்ந்தெடுப்பு எல்லாமே தேவனுக்கு எதிராகத்தான் அது இருக்கிறது. சரி, மனிதனுடைய நடத்தையெல்லாம் எப்படி இருக்குது? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. மனிதனுக்குள் இச்சை இருக்குது. இதெல்லாம் இருக்குது. உனக்குள்ள மோசமான நடத்தை இருக்குது. உனக்குள்ள தேவனுக்கு எதிரான தீர்மானிக்கும் சக்தி உனக்குள்ள இருக்குது. உன் நடத்த மோசம், உனக்குள்ள இச்சை இருக்குது, தேவனுக்கு விரோதமான சித்தம் உனக்குள்ள இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எது தேவை? கிருபை இல்லை, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் வந்த அப்புறம் தான் நமக்குள்ள இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து வாசிங்க. நம்ம ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாக கேட்குறேன். ரைட்டா? ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை முதல் வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். சரி, 14வது வசனம் வாசிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. சோ நியாயப்பிரமாணத்தை பத்தி இங்க என்ன வேலை சொல்லுது? அது ஆவிக்குரியதா இருக்குது. பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். சோ இவர் தன்னை குறித்து சொல்றாரு, நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். ஸோ மாம்சத்துக்குரியவனா இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் எப்படி தான் இருக்கும்? அவனுடைய நடத்தை, அவனுக்குள்ள இச்சை இருக்கும், அவனுடைய சித்தம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும். நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தா வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 6. இது எதை குறிக்குது? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்குன்றது எதை குறிக்குது? நம்முடைய நேச்சுரல் பர்த்தை குறிக்குது, இயற்கை பிறப்பை குறிக்குது. அப்போ இயற்கை பிறப்பில் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் பிறக்கும் பொழுது அவன் எப்படி தான் பிறக்கிறான்? மாம்சமாக இருக்கிறான். சரியா? மாம்சமாக இருக்கிறான் என்ன அர்த்தம்? மாம்சமாக இருக்கிறான். மாம்சம்ன்றது எதை சொல்கிறோம்? இப்போக்கி சரீரத்தை சொல்கிறோம். இந்த சரீரத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க சரீரம்னு சொன்னீங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பாடின்னு ஒரு வார்த்தை இருக்குது, BODY. ஃப்ளஷ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரைட்டா? ரெண்டும் ஒன்றை தான் குறிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் படைச்சது முத படைக்கும்போது மனுஷனை மாம்சமாக படைச்சாரா சரீரமாக படைச்சாரா? இப்போ அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்லையா? மனுஷன் ஜீவ ஆத்மாவானன். அதுக்கு பிறகு அவன் வந்து எந்திரிச்சிட்டான். மனுஷன் எந்திரிக்கும் போது அவனுக்கு இருந்தது, நம்ம அதை சரீரம்னு சொல்லலாமா மாம்சம்னு சொல்லலாமா? அதாவது ரெண்டும் ஒன்றை தான் குறித்தாலும் பைபிள் வந்து ரெண்டையும் வித்தியாசமாக சொல்லுது. சரீரம் என்பது என்னன்னா தேவனால் படைக்கப்பட்டது, மாம்சம் என்பது தேவனால் படைக்கப்பட்டது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரப்ட் நேச்சர் அதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பாலுக்குள்ளே ஒரு ட்ராப் நீங்கள் வந்து தயிரை ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் அது சுத்தமான பால் அதுக்கு பிறகு இல்லை. அதே மாதிரி அவன் சரீரத்தோடு கூட இருந்தான், அவன் ஒரு பழத்தை பறித்து என்ன செய்யறான்? சாப்பிட்றான். அது தேவனால் விளக்கப்பட்ட பழம்.
ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிட்டா சாகவே சரி. ஸோ என்னைக்கு அந்த பழத்தை அவன் சாப்பிட்டானோ அன்னைக்கு அவனுடைய சரீரம் மாம்சம் ஆயிடுச்சு. அப்படின்னு என்னது, அவனுக்குள் பாவம் செய்யும் வல்லமை உள்ள புகுந்துருச்சு. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. நான் அல்ல, எதுக்குள்ள வாசமாக இருக்குது? இந்த சரீரத்துக்குள்ளே பாவம் வாசமாக இருக்குது. அப்போ மனுஷனை ஆண்டவர் படைக்கும்போது சரீரத்துக்குள்ளே பாவம் என்ன வல்லமை உள்ள வச்சா படைச்சாரு? இல்லை. ஏன்னா மனுஷனை தேவன் அவருடைய சாயலில் படைச்சார். அப்போ எப்போ இந்த வல்லமை உள்ளே போச்சு அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடும்போது உள்ளே போயிருக்குது. 20வது வசனம் வாசிங்க. 20. எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ மனுஷனுக்குள்ள இந்த பாவம் என்கிற ஒரு வல்லமை இருக்குது. எப்போ புகுந்துச்சு இது? பழம் சாப்பிட்டவனே. ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எப்போ கொடுத்தாரு? நியாயப்பிரமாணம் யார் மூலமாக உண்டாச்சுன்னு சொன்னேன்? மோசே. மோசே எப்போ பிறந்தார், எப்போ வந்தார்? இல்லை, ஆபிரகாமுக்கு பிறகு தானே வர்றாரு. ஆபிரகாம் பிறகு 430 வருஷம் கழித்து தான் வர்றாரு. அப்போ ஆதாமிலிருந்து ஆதாம் பிறப்பு இல்லாட்டி உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்து யார்? ஆபிரகாம். இந்த 2 பேருக்கு நடுவிலேயே 2000 வருஷம் இருக்குது. எத்தனை வருஷம்? 2000 வருஷம். அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு 430 வருஷம் கழித்து தான் யார் வரா? மோசே வர்றார். அப்போனா 2430 வருஷத்துக்கு பிறகு தான் எதுவே வருது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அவ்வளோ டிலே பண்ணி கொடுத்தார் ஆண்டவர்? 2430 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தார். சரி, அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். எடுத்து நீங்கள் வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ரைட். முதல்ல ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எதுக்காக கொடுத்தார்? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்படி தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரா? நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம வாழும்படி தேவன் அதை கொடுத்தாரா? அதுதான் கொடுத்தாரா? எத்தனை பேர் அதுக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க? ஸோ இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே நினச்சிட்ருக்கோம். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் எழுதிக்கோங்க. 2 காரியத்தை நான் சொல்கிறேன். முதல்ல தேவனுடைய சித்தம் என்னென்னா, நான் சொல்கிறத நீங்கள் எழுதிட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதன் எழுதிக்கொள்ளுங்க. மனிதன் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் அவனுக்குள்ள என்ன வரணும்? எது கொடுக்கணும்? நியாயப்பிரமாணம் கொடுக்காத வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாருமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான நடத்தையை குறித்தோ, இல்லாவிட்டால் தனக்குள் இருக்கும் இச்சையை குறித்தோ, இல்லாட்டிய தனக்குள் இருக்கும் தேவனுக்கு எதிரான சித்தத்தை குறித்தோ அவனால் அறிந்து கொள்ளவே முடியாது. உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்னா, அந்த ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு வாலிபன் கர்த்தரத்தில் வர்றான் இல்லையா? அவன் வரும்போதே என்ன சொல்கிறான்? சிறு வயது முதலே நான் என்ன செய்கிறேன்? பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன் சொல்கிறார். அவன்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்கிட்ட இருக்கிறத விற்று கொடுன்றார். ரைட். நீங்கள் 10 கற்பனை எடுத்துக்கோங்க. 10 கற்பனையில் கடைசி கற்பனை என்னது? 10 கற்பனையில் கடைசி கற்பனை சரியா? சரி, அது தெரியணும். கடைசி கற்பனை எதை பற்றி சொல்லுதுன்னா, நீ வேற இன்னொருத்தன் பொருளை இல்லாட்டி இச்சி. ஸோ இச்சைன்னு ஒன்று அது இருக்கு இல்லையா? எங்கே இருக்குது? 10 கற்பனையில் இருக்குது. இப்போ தேவன் கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு? சந்தோஷமாக இருந்தானா? ஏன் துக்கம் வந்துச்சு? இல்லை, அவனுக்கு எது மேலே இச்சை இருந்துச்சு? ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி அவனுக்கு தனக்குள்ளே இச்சை இருந்துச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியாது. ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் நியாயப்பிரமாணத்தின்படி தான் நடந்துட்டுருக்கிறேன்னு சொன்னான்.
ஸோ கர்த்தர் உனக்குள்ள நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற காரியம் இல்லை, உனக்குள்ள இச்சை இருக்குது. ஆனால் 10 கற்பனைக்குள்ளே இருந்தாலும் அவன் தனக்குள்ளே இச்சை இருக்குன்றது கூட அப்போ கூட உணரல. இதை சொன்ன பிறகுதான் அவனுக்குள்ளே இச்சை இருக்கிறது நமக்கு வெளியாகுது. நான் சொல்கிறது அதனால் நியாயப்பிரமாணம் தான் முதல்ல என்ன செய்யுதுன்னா நம்ம யாருன்றதை காமிக்குது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா நியாயப்பிரமாணம் என்பது ஒரு தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர்னா என்னது? தெர்மோமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஜுரம் வந்தா சரியா? இப்போ சில நேரத்தில் ரொம்ப ஜுரம்னா நம்ம தொட்டால் தெரியும், கொஞ்சம் லைட்டாக ஜுரம் இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் எது ஜுரத்தை காமிக்கும்? தெர்மோமீட்டர், ரைட். இப்போ எத்தனை பேர் அப்படி ஜுரம் இருக்குதுன்னு அந்த தெர்மோமீட்டர் காமிச்சோன்னே அந்த தெர்மோமீட்டர் எடுத்து டபக்குன்னு முழுங்கிக்குவீங்க? ஏன்னா அதுதானே உங்களுக்கு காமிச்சிருக்குது. எது காமிச்சிருக்குது? இல்லை, காய்ச்சல் இருக்குன்னு அதுதான் காமிச்சிச்சு. காமிச்சது தானே, அப்போ அது போட்டால் தானே சுகமாகணும். அது சுகப்படுத்துமா? அப்போ நியாயப்பிரமாணம் என்ன தான் செய்யும்? உனக்குள்ளே ஃபீவர் இருக்குன்னு காமிக்கும். உனக்குள்ளே எவ்வளோ மோசமான நடத்தை இருக்குது, எவ்வளோ மோசமான இச்சை இருக்குது, எவ்வளோ மோசமான தேவனுக்கு எதிர்க்கும் சித்தம் உனக்குள்ள இருக்குன்னு காமிக்க வல்லமை உள்ளது எதுனா லா இல்லாமல் உங்களால் அதை கண்டுபிடிக்கவே, பிரமாணம் இல்லாமல் ஒத்துக்கவே முடியாது. ஸோ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எவ்வளவு மோசமானவங்கன்னு நம்மளை காமிக்கிறதுக்கு இந்த லா. அடுத்தது, எதுக்காக தேவன் இந்த லாவை கொடுத்தார்? எதுக்காக தேவன் இந்த லாவை கொடுத்தார்? இப்போ தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ அப்போ லாவை தேவன் எதுக்கு கொடுத்தாரு? பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், அது மாதிரி நடக்கிறதுக்கு இல்லை, அதை வச்சு நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொடுத்தாரு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கடைப்பிடிக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். அது கடைப்பிடிக்க முடியாத தன்மை உனக்குள்ளே இருக்குது. உன்னால் அதை கடைப்பிடிக்கவே முடியாதுன்னு காமிக்கிறது தான் ஆண்டவர் லா கொடுத்தார். இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். அப்போ லாவுனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா நமக்குள் இருக்கும் அந்த தன்மையை காண்பிப்பதற்கு. இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திரும்பியும் வாசிங்க கலாத்தியர் 3:12. இப்போ கலாத்தியர் 3:12 நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணமோ நம்ம எதனால நீதிமானானோ? எதனால ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன இல்லை? தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லை. வாசிங்க. நியாயப்பிரமாணமோ எதை செய்கிறவன்? நியாயப்பிரமாணத்தை செய். ஆனால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்த நோக்கமே என்னது? தெர்மோமீட்டர். அது மாதிரி செய்ய முடியாது, அது இருக்கிறத காமிக்கும். சரியா? பிழைப்பான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சரி, ஓகே. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்னது? அதனால நம்ம பிழைக்க முடியாது, விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். ரைட். நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்துலேருந்து 16லேருந்து வாசிங்களேன். நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு வெயிட் என்ன வருது? பாவத்தை அறிவு வருகிறது. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எவ்வளோ தெளிவாக இருக்குதா? ஸோ எதனால நம்ம நீதிமானாக்கப்படுறோம்? விசுவாசத்தினால. ஆனால் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படணும்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவர் எதுக்கு போவார்?
ட்ரீட்மெண்ட்டுக்கு போவார். நான் பாவின்னு ஒரு மனுஷனுக்கு எனக்குள்ள தவறான நடத்தைகள் இருக்குது, எனக்குள்ள இச்சை இருக்குது, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற தன்மை இருக்குது, அதுதான் நான். ஏன்னா நான் மாம்சமாக இருக்கிறேன். மாம்சமான எந்த மனிதனுக்குள்ளேயும் எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் ரோமருக்கு எழுதின 7ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒன்று ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்களேன். 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது நல்ல கவனிங்க, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் எனக்கு என் மாம்சத்தில் நன்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க? ஸோ நினைக்காத வரைக்கும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு இல்லை வேணும்னு நினைக்க மாட்டான். இப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம என்னைக்காவது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ண போகும்போது தான் உனக்கு சரீரத்துக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எதுக்கு போகிறோம்? அதுக்கு சுகத்துக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். அது எனக்கு தெரியவே இல்லைன்னா போவேன். அதுதான் இன்னைக்கு யாருடைய கண்டிஷனு? உலக மனுஷனுடைய நிலை. ஏன்னா அவங்க எப்படி உலக மனுஷனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? விரதம் இருக்கிறதோ இல்லாட்டி தான தர்மம் பண்ணுறதோ நேர்த்திக்கடன் செலுத்துறதோ இதெல்லாம் செஞ்சுட்டா கடவுளுடைய பிரியம் என் மேலே என்ன செய்யும்? அப்போ அவன் எதன் மேலே அவன் நம்பிக்கை இருக்குது? தன்னுடைய கிரியின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ ரெகுலராக தினந்தோறும் எந்திரிச்சு காலையில் நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தால் ஒழுங்காக ஜெபம், நான் சொல்கிறது என்னென்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். நான் டெய்லி ஜெபிக்கிறேன், டெய்லி வேதம் வாசிக்கிறேன். அதே மாதிரி ஒரு இந்து எடுத்திங்கன்னா டெய்லி நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், எல்லாத்தையும் வழக்கம்படி கரெக்டாக செய்கிறேன் அப்படின்றவனுக்கு தனக்குள்ளே இருக்க வியாதி தெரியவே. ஏன்னா அவன் யார்? மாம்சம் வந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற என் மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிற மாதிரி யார்கிட்ட வந்திருப்பான்? ரட்சகத்தில் வந்திருப்பான். எஸ் ஆர் நோ? நான் சொல்ல ரைட்டா? ஸோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா முதல்ல நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவன் என்னென்னு அறியணும்? என்கிட்ட ஒரு நன்மையும் வாசமாக இல்லை என்று அறிய வேண்டும். ஆனால் அந்த அறிவு எல்லா மனுஷனுக்கும் இல்லை. நல்லா கவனிங்க. இதில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நடுவில் சொல்லும்படி விரும்புகிறேன். 2 குரூப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒரு குரூப் பீப்புள் எப்படின்னா, நிறைய தவறுகள் செஞ்சு நம்ம மோசமான ஆள் அப்படின்னு அவங்க மைண்டில் செட் ஆகி அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மலாம் இங்கெல்லாம் போனால் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்படி தங்களையே அப்படியே ஒதுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கும். அவங்கெல்லாம் யாருன்னா குற்ற மனசாட்சியில் இருக்கிற ஆள், குற்ற மனசாட்சியில் இருக்கிற ஒரு செட் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப்புன்றது நான் எதையும் நான் சொல்ல விரும்பலை. தங்களை கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிற ஒரு குரூப் இருக்குல்ல. என்ன நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சிச்சா? ஒரு உயர்ந்த குரூப்பு. அவங்க சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்க? நான் முற்காலத்தில் நான் நல்லது செஞ்சனால தான் நான் இப்படியே பிறந்திருக்கிறேன்னு சொல்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால தான் நான் இந்த நிலையிலே நான் பிறந்திருக்கிறேன், கடவுளுக்கு போய் கடவுளை தொட்டு நான் அர்ச்சிக்கிற நிலையில் நான் பிறந்திருக்கிறேன்னு தன்னை நினைக்கிறான். ஆனால் அவனும் யார் தான்? மாம்சத்தை உரியவன் தான். எனக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவனுக்கு அதை பற்றி ஸோ அந்த நபருக்குள்ளே நீயும் மாம்சம்தான், உனக்குள்ளே இந்த பாவத்தன்மை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வாயின் வார்த்தையினால் அவனை நிரூபிக்க முடியாது. அவனுக்கு முன்னாடி எதை தூக்கி போடணும்? பிரமாணத்தை தூக்கி போடணும். இயேசுகிட்ட வந்து அந்த வாலிபன் நான் நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா? இது வித்தைனா உனக்கு வந்து அதுக்கு பிறகு அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னோடனே தான் அவனுக்குள்ளே இருக்கிற இச்சை அவனுக்கு தெரிய வந்துச்சு பார்த்தீங்களா? அதுபோல் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக நம்ம எதை யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம பொதுவாக என்ன செய்கிறோன்னா, நியாயப்பிரமாணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே குற்ற உணர்வோடு இருப்பான். நீ இந்தபடி நீ குற்றவாளி குற்றவாளி குற்றவாளி. அவங்ககிட்ட அப்படி நம்ம சொல்ல அவங்ககிட்ட என்ன சொல்லணும்?
அப்படிப்பட்ட நபர் ஏற்கனவே ஒரு நான் குற்றம் செஞ்சுருக்கேன், நிறைய தவறு என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? தேவனால உன்னை வெறுக்கவே முடியாது. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. இப்போ இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்போ பாவம் பெருகின இடத்துல எது பெருகுது? இப்படி போய் அவன்கிட்ட சொல்றது எத்தனை பேருக்கு அது சொல்றது ஈஸின்னு நினைக்கிறீங்க? நமக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிருபையை பற்றி சரியாக அறிஞ்சிருந்தோம்னா கண்டிப்பாக சொல்லுவோம். ஆனால் நம்ம நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற ஆளுன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அந்த ஆளை பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பு வரும். ஏன்னா நம்ம யார்? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஆள். அதனால் அந்த ஆளை பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பு வரும். ஆனால் இயேசு அந்த விபச்சாரத்தில் ஸ்திரியை கொண்டு வர்றாங்க. அவளை ஆண்டவர் என்ன செய்யலை? வெறுக்கலை. இன்னொரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை தொடரா. சீ, இவன் தொடராளே, இவன் தொடரதெல்லாம் எப்படி இவர் சகிச்சுட்டு இருக்கிறாரு? அவர் சகிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? அன்பு தான் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது பாயிண்ட் புரியுது? அப்போ சுவிசேஷத்துக்கு நம்ம ஏற்கனவே குற்ற உணர்வோடு இருக்கிறவனுக்கு எதை பற்றி அதிகமாக சொல்லணும்? தேவனுடைய கிருபையை பற்றி, அன்பை பற்றி நிறைய சொல்லணும். தான் நீதிமான் நினச்சிட்டு இருக்கிற ஆளுகிட்ட எதை சொல்லணும்? நியாயப்பிரமாணத்தை கொண்டு போய் பாரு, உனக்குள்ளே எவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு தெர்மோமீட்டர் வச்சு என்ன செய்யணும்? காமிக்கணும். சரி, இதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன். முதல்ல நம்ம அதாவது நம்ம இப்படி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக இது உண்டாச்சு, கிருபை உண்டாச்சு. மோசே மூலமாக. அப்போ முதல்ல வந்தது நியாயப்பிரமாணமா கிருபையா? எதை கொடுக்க தேவன் முதல் மைண்டில் யோசித்து வச்சுருந்தார்? கிருபை தானா? எதை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினச்சிருந்தார். ரைட். இப்போ நீங்கள் முதல்ல ஆதியாகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி வாசிக்கிறோம்? ஆபிரகாமை பற்றி வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஸோ இப்போ ஆபிரகாமை கூப்பிட்றாரு. ஆபிரகாம் எந்த ஃபேமிலியில் இருந்தார்? விக்கிரகத்தை செய்கிற ஃபேமிலியில் இருந்தார். அவனை ஆண்டவர் கூப்பிட்றாரு. ரைட்டா? இப்போ ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, அவன் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுடைய விசுவாசம் அவனுக்கு என்ன செய்யப்படுது? அப்போ அந்த நேரத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? அப்போ எதனால அவன் நீதிமானாக்கப்படுறான்? விசுவாசத்தினால. ரைட். இந்த சந்ததியில் தான் யார் பிறக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஸோ இந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. ரைட்டா? அப்படியே நீங்கள் அந்த சந்ததியை ஃபுல்லாக நீங்கள் வாசிட்டு வாங்களேன். இப்போ ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த சந்ததியில் இருந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நம்முடைய முற்பிதாக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் பெஸ்ட்டான ஆட்களா? அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வர்றா? தாமார் வர்றாங்களா? ராகாப் வர்றாங்களா? பச்சைபேல் வர்றாங்களா? ஆனால் என்ன சொன்னார் ஆண்டவர்? அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இதை நான் சொன்னது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே வாங்க. 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து வாசிங்க. 12ஆம் அதிகாரம். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். ஓகே, என்ன சொல்றாரு? ஓ மூலமா இந்த உலகத்தை உன் சந்ததி மூலமா ஆசீர்வதிப்பேன். சந்ததிகள் மூலமா சொல்றாரா, சந்ததின்னு சொல்றாரா? எடுத்து வாசிங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. உங்களுக்கு கலாத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 3:16.
கலாத்தியர் 3:16 வாசிங்க. கலாத்தியர் 3:16. அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட சந்ததிகளுக்கும் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல சந்ததின்றது நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை பற்றி படிக்கிறோம். நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா யார்லேருந்து, ஆபிரகாமிலேருந்து, அது நீங்கள் அந்த வசனத்தை எடுங்களேன். 1ஆம் அதிகாரத்தில் 14 சந்ததி, அதுக்கு பிறகு அடிமைப்பட்டு போன பிறகு ஒரு 14 சந்ததி, அப்புறம் அடிமைப்பட்டு விடுதலையான பிறகு 14 சந்ததி, இப்படி சந்ததி எவ்வளோ சந்ததி வருது? 14 எவ்வளவு? 42 ஜென்ரேஷன் வருது. ஆனால் அதில் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் நடுவில் இருக்கிறவங்கலாம் நம்மளே பார்த்தா இவங்கெல்லாம் இயேசுவின் சந்ததியில் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு என்ன கொடுத்துட்றாரு? ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, உன் சந்ததி மூலமாக. அப்போ அந்த சந்ததி யாருன்னா ராகாப்பு, இவங்களால நம்ம எடுத்துக்கூடாது. யார் எடுத்துக்கணும்? வேதம் சொல்லுது அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அந்த இடத்துல வாசிங்கம்மா 3:16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்மள இப்ப எந்த சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நான் கிறிஸ்துவின் சந்ததின்னு? கொஞ்சம் கைதட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். நம்மளாம் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். அப்ப இப்படி நடுவில் வந்து அந்த நம்ம சொல்கிற மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நமக்கும் தெரியுது இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த சந்ததியில் இருந்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்துட்டாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. வெயிட், அப்படியே அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனம் இருக்கட்டும். என்ன வசனத்தை பாருங்கள். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல்னா எதை குறிக்குது? கிரியைகளின்படினா, கிரியைனா என்னது? செயல். இப்போ நியாயப்பிரமாணத்தின் உதாரணத்துக்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், செஞ்சால் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? அப்படி செஞ்சால் நம்ம என்ன ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க? தேவனுக்கு முன்னாடி நீதிமான் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ தேவன் எதன்படி நம்ம ரட்சித்தாரோ நம்முடைய கிரியையின்படி அல்ல. வாசிங்க, அப்படி வாசிங்க. நம்ம ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் வெயிட். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? இந்த தீர்மானத்தின்படினா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போகணுன்னு விரும்புகிறோம். இப்பயே தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த தீர்மானன்றது எப்போ எடுத்தார்? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் எப்போ தெரிந்தெடுத்தார் ஆண்டவர்? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் தீர்மானம் வச்சுருந்தார். போட்டிருக்கல, தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ தேவனுடைய மனதில் முதல்ல இருந்தே உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுக்கணுன்றத அவர் மைண்டில் வச்சுருந்தாரா? கிருபையை கொடுக்கணும்னு மைண்டில் வச்சுருந்தாரா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ தேவனுடைய மனசில் உண்மையிலே அவர் நோக்கம் என்னது? எதை கொடுக்கணும்னு நினச்சாரு? ஆனால் மனிதன் பாவம் செய்ததுனால நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, ஏறத்தாழ ஆதாமிலிருந்து ஆபிரகாமுக்கு 2000 வருஷம், ஆபிரகாமிலேருந்து மோசேமுக்கு 430 வருஷம், 2430 வருஷம் கழித்து தான் எதை கொடுக்குறாரு? பிரமாணத்தை கொடுக்குறாரு. அப்போ தேவனுடைய மனசில் எடுத்தவொடனே எது இல்லை, அது மூலமாக என்ன சொல்கிறாரு? நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் செஞ்சு ரட்சிக்கப்படணுன்றது என்னுடைய நோக்கமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆதி முதல் அவருடைய மனசில் என்னதான் இருக்குது? நான் உனக்காக செயல்படுவேன், கிரியை செய்வேன், அந்த கிரியையின் மேலே நீ விசுவாசம் வை, விசுவாசம் வச்சா போதும் நீ ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் எதை தான் செய்ய பார்க்குறான்?
எப்படியாவது நம்ம வந்து இதை செஞ்சு அதை செஞ்சு கடவுளை பிரியப்படுத்தணும். புண்ணியத்தை சேர்த்து வைன்றான். எதை சேர்த்து வை? புண்ணியத்தை சேர்த்து வை. நம்ம கூட சில நேரத்தில் இப்படி நன்மை செஞ்சால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக நம்ம நற்கிரிகள் தான் செய்யணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுது நம்முடைய கிரியினால் அல்ல. அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்து மூலமாக தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இது நீங்கள் மைண்டுக்குள்ளே நல்லா கொண்டு வரணும். நமக்கு நற்கிரிகளை கண்டிப்பாக செய்யணும். நம்ம ஏன் நற்கிரிகள் செய்யணும்? ஒரே ஒரு நோக்கம்தான், நம்ம நற்கிரிகள் மூலமாக தேவன் மகிமைப்படணும். எத்தனை பேர் உங்கள் மூலமாக மகிமைப்படணும்? அதுக்கு தான் நம்ம எது செய்யணும் இந்த பூமியில்? நம்ம நற்கிரிகள் செய்யும்போது பொதுவாக உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது? நான் நற்கிரியை செஞ்சால் என் சந்ததி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறவங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்கிறீங்க? எடுத்து வாசிங்களேன். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள். அங்க அதான் ரொம்ப முக்கியமானது. இங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. எதனால? உங்க அம்மா அப்பா செஞ்ச நல்ல கிரியினாலையா? நீங்க செஞ்ச நல்ல கிரியினாலையா? இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா, இல்லாட்டி நம்ம என்னன்னா எப்படி வந்துடுவோம்னா, இப்படி செய்யலைன்னா இப்படி ஆகிடும், இப்படி செய்யலைன்னா இப்படி ஆகிடும், இப்படி செய்யலைன்னா இப்படி ஆகிடும், நமக்கு ஆபத்து வந்துடும். நான் சொல்கிறது வந்து பாவத்தை செய்யுங்கன்ற அந்த ஆங்கிளில் சொல்லலை. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நம்மளை நீதிமானம் ஆக்காது. நம்முடைய கிரியைகள் ஒருவேளை தவறாக இருந்தால், உதாரணத்துக்கு தவறான கிரியை இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகுது. எதுக்கு பெருகுதுன்னா, அப்போ தான் அவனை மனம் திரும்பி கொண்டு வர நம்ம ரிவர்ஸாக யோசிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? நம்ம ரிவர்ஸாக யோசிக்கிறோம். ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படி இயங்குதுன்னா, நம்முடைய இருதயம் நியாயப்பிரமாணத்தின்படி தான் இயங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வீட்டில் ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை வந்து நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருந்து நல்ல மார்க் எடுக்குது, இன்னொன்று கொஞ்சம் சரியாக இல்லை. உங்களுக்கு அந்த பிள்ளைங்களை பற்றி நினைக்கும் போது என்ன வருது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இருதயம் எப்படி தான் இயங்குது? நியாயப்பிரமாணத்தின்படி தான் இயங்கிட்டே இருக்குது. ஆனால் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? இயங்குது அதிக அன்பு அவன் மேலே இருக்குது. இதை வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே, ஏன்னா தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. தேவனுடைய அன்பு அவ்வளோ அப்படிப்பட்டது. போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், 3 காரியம் சொன்னேன். நம்முடைய துர்க்கிரியைகள், இல்லாட்டி ராங் டூயிங்ஸ், இல்லாட்டி நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக செய்கிற காரியத்தின் மூலமாக. அடுத்தது நம்ம பொறுப்பாக நம்ம நடந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில். இந்த 3 கிரியை தான். இந்த 3 கிரியை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டவே முடியாது. துர்க்கிரியை செஞ்சனால தேவனுடைய தண்டனை என் மேலே வரும் அப்படின்னு நம்ம என்னாதபடி, அவன் மேலே என்ன இருக்குது? கிருபை இருக்குது. தேவனுடைய கிருபை அவன் மேலே இருக்குது. இதை சொல்லும்போது எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அந்த நபருக்கு கிருபையை கொடுக்குற நோக்கமே எதுக்கு? அவன் ரட்சிப்படைகிறதுக்கு. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கிருபை இல்லாமல் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஸோ கிருபை கொடுக்கறது பாவத்தில் நீடித்து நிற்பதுக்கு கொடுக்கல, ரட்சிக்கப்படுறதுக்கு கொடுத்துருக்காரு அவனுக்கு. சரிங்களா? தேவன் நமக்கு கிருபை கொடுத்த நோக்கமே என்னது? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கிருபை வேணுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு கிருபை வேணுமா? எடுத்து வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஐ திங்க் 13வது வசனம் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு
பதினஞ்சாவது வசனம் வாசிங்க. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் அதுக்கு முந்தின வசனம் 14வது வசனம் பாருங்க. 14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கும் எது வேணும்? கிருபை வேணும். அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ்கிறதுக்கும் என்ன வேணும்? கிருபை வேணும். நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் நம்ம முயற்சி மூலமாக நம்ம அதை செய்ய முடியும்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, அது கொஞ்சம் நான் அதை பேலன்ஸ் பண்ணுறேன். நம்முடைய முயற்சி தேவையா? ரட்சிக்கப்பட்டவர் நம்ம முயற்சி தேவையா? ஃபார் எக்ஸாம்பிள், ரட்சிக்கப்பட்டவர் நம்ம எடுக்கிற முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். முயற்சினா செயல். நம்ம ரட்சிக்கப்பட்டவர் ஜெபிக்கணுமா? நம்ம அந்த ஜெபந்தான் என்னைய பாவம் செய்யாதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரைட்டா? நான் சேர்க்கறதுக்கு புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நல்லா ஜெபிச்சா பாவம் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னா என் நம்பிக்கை எது மேலே இருக்குது? என்னுடைய கிரியின் மேலே இருக்குது. ஆனால் ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்கணுமா? வேதம் வாசிக்கணுமா? எதனால? சரி, வேதம் வாசிக்கிறது எடுத்துக்கோ. எதுக்காக வேதம் வாசிக்கணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு? ரைட். இப்போ என்னுடைய கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தை நல்லா நடக்கும் இல்லையா? நடக்காது. உடனே அந்த குழந்தைய நம்ம முடவன் சொல்லுவோமா? முடவன் சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன, அந்த குழந்தைய ஒரு 1 இயர் கழிச்சு என்ன செய்யும்? அப்போ அந்த குழந்தை நடக்கிறதுக்கு காரணம் முடமாக இருந்து சரியாக இல்லை, வளர்ச்சி வந்ததுனால நடக்குது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்ம லைஃப்பில் கிறிஸ்துவுக்காக நம்ம வாழணும் அப்படின்னா நமக்குள்ளே என்ன வேணும்? வளர்ச்சி வேணும். எப்படி வளர்ச்சி அடைவீங்க? எடுத்து வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3 வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை எங்கள் வீட்டில் ஒரு நாய், என்னுடைய சன் இருக்கும்போது அவன் குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டால் ஒரு 4-5 குட்டி போட்டுருச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்டி நல்ல குண்டாக இருக்குது, ஒரு சில குட்டி ஒல்லியாக இருக்குது. ஏன்னா அந்த நல்ல குண்டாக இருக்கிற குட்டி நிறையா. ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, யார் அதிகமாக பால் குடிக்கிறாங்களோ இல்லாட்டி அதிகமாக சாப்பிட்றாங்களோ அந்த குழந்தை என்ன செய்யும்? நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ தூரம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக வளருவீங்க, சீக்கிரமாக நல்லா நடப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் வாசிக்கணுமா? வாசிக்கணும். ஆனால் பைபிள் வாசித்து தான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிற ரைட்டா? அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய கிரியின் மூலமாக தேவனா என்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்கிறீங்க? எப்படிலாம் ஆசீர்வதிச்சிருக்கான்னு எப்படி தெரியும்? அதுதான் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்த எப்படிலாம் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு அதில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஓ இப்படி ஆசீர்வதிச்சிருக்கார், ஓ இப்படி ஆசீர்வதிச்சிருக்கார், ஓ இப்படி ஆசீர்வதிச்சிருக்கார், அப்படி எப்படிலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் தெரியணும்னா நம்ம எதாவது வாசிக்கணும். ஸோ கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட நல்லா வேதத்தை வாசிக்கணும். நல்லா ஜெபிக்கணுமா? ஜெபிச்சாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? இல்லை. ஏன் ஜெபிக்கணும்? அப்போ டெய்லி வளர்றதுக்கு ஒன்று, இன்னொன்று அவரோடு உறவு கொள்றதுக்கு. ஜெபிக்கிறது மெயினாக நல்லா கவனிங்க. நம்ம பொதுவாக ஜெபத்தில் நம்ம என்ன வச்சுருக்குறோம்? பொதுவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா? ஜெபத்து இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை கொடுங்கன்னு சொன்னோடனே ஓ இது தேவை எங்களுக்கு, ஓகே ரைட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓ இது தேவை, ஓகே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ண பிறகு தான் அவர் தேவனுக்கே என்ன வருது, இந்த தேவை அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுதுன்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷனை தேவனை எப்போ படைச்சாரு?
முதல் நாளா 6ஆம் நாளா? ஏன் 6ஆவது நாள் படிச்சாரு? எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு அவனை படிச்சாரு. அப்படின்னா அவன் பிறந்த உடனே அவனுக்கு கண்ணுக்கு அவன் உருவாக்கப்பட்ட உடனே கண்ணை முழிச்ச உடனே அவனுக்கு முன்னாடி எல்லா பழமும் இருக்குது, எல்லா தானியமும் இருக்குது, எல்லாமே அவனுக்கு முன்னாடி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு இது தேவை என்று மனுஷன் அறிவதற்கு முன்னமே, அவனை படைப்பதற்கு முன்னமே அவனை தேவன் அவனுக்கு தேவையானதை படைச்சிட்டு தான் மனுஷனை தேவன் படைச்சார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம ஜெபம் என்னவா இருக்கணும்? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய தடவை. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. என்ன போட்டிருக்கு? இல்லை, வெயிட் நாங்கள் நல்லா பாருங்க. அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ண போகிறவைகளை, அப்படித்தானே? பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஆ காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப எதுக்கு ஜெபிக்கணும்? என் கண்ணை திறங்க, என் காதை கேட்க வைங்க, என் இருதயத்தில் தோன்ற வைங்க. எடுத்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படின்றதுக்கு நம்ம இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ பவுல் இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, வீட்டை கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க, வேலை கொடுங்க அப்படின்னு அவர் சுகத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கல. எப்படிலாம் அவங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கீங்கன்றது பார்க்கறதுக்கு அவங்க மனக்கண்களை என்ன செய்யுங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. அப்போ ஜெபிக்கணுமா? கண்டிப்பாக ஜெபிக்கணும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்ம தேவனுடைய மகிமையை எடுக்கலாமா? நம்ம தேவனுடைய மகிமையை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது இல்லையா? ரைட்டா? அப்போ நம்ம ஒழுங்காக பைபிள் வாசித்தோம்னா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல யார் யார்கிட்ட ஜெபிக்கிறாரு? இயேசு யார்கிட்ட? நாம்னு யார் சொல்றாரு இங்க? ஆமா, பிதாவை நோக்கி குமாரனாய் தேவன் சொல்ற. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப நம்ம தேவனுடைய மகிமை பெற்ற ஜனங்களா இல்லையா? அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆனால் இந்த பைபிள் நிறைய பேர் கையில் வச்சுட்டு இன்னும் நிறைய பேர் ஐயோ தேவனுடைய மகிமையை நம்ம தொடக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னால் நான் என் மகிமையை உனக்கு கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரைட்டா? நம்ம தேவ பிரசன்னம் வர்றதுக்காக ஜெபிக்கணுமா? தேவனுடைய பிரசன்னம் வர்றதுக்காக ஜெபிக்கணுமான்னு கேட்குறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வாசிங்க இந்த வசனத்தை. 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விலகி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் ஐஸ்வர்யம் போட்டிருக்கா? மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது? பணம் மாதிரி வச்சுக்கோங்க, செல்வம். மகிமையின் செல்வம் எது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியம் என்னது?
இப்போ ரகசியம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அதுதானே ரகசியம். எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா ரகசியம் கிடையாது. ஆனால் ரகசியம்னு சொல்லி சபைக்கே சொல்லிட்டாரு. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உனக்குள்ள ஒரு செல்வம் இருக்குது. அந்த செல்வம் என்னது? கிறிஸ்து உனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறாரா? அப்படின்னா அவர் பிரசனம் உங்களோட இருக்குதா? இருக்குதா இல்லையா? எப்போ பிரசனத்தை தாங்க ஆண்டவரே, பிரசனத்தை தாங்க அப்படின்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? பிரசனம் வெளியிருந்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரசனம் எங்கே இருக்குது? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்கே இருக்குது. அப்போ பைபிள் வாசிக்கணுமா? டெய்லி வாஸ்து நிறைய பேர் கண்ணு என்ன செய்யலை. இன்னும் நம்ம ஜெபம் எப்படி தான் இருக்குது? வாரும் தூய வாங்க வாங்க வாங்க. ஆனால் ஆவியான உள்ளதான் நமக்குள்ள. கரங்களை உயர்த்து ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம கிருபையை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். ஆக்சுவலாக நியாயப்பிரமாணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து கிருபை. அப்போ தேவனுடைய முதல்ல சித்தமே என்னதுன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆதி காலம் முதல் அவர் மனசில் வச்சுருந்தது என்னென்னா, நம்ம எதன்படி, நம்ம கிரியின்படி நம்மளை ரட்சிக்காமல் கிருபையின்படி தேவன் நம்மளை ரட்சிக்கும்படி நம்மளை தேர்ந்தெடுத்தார். ஸோ ஆதி முதல் தேவனுடைய மனசில் நமக்கு கொடுக்கணும்னு நினச்சது எது? நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபை தான். ஹல்லேலூயா. இது வந்து நமக்குள்ள மனசுக்குள்ளே நல்லா வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்பில் வந்து இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த வசனத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 15லேருந்து 22 வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிங்க. மனுஷர் முறைமைப்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றை கூட்டுகிறதும் இல்லை. வெயிட் அப்படி ஒவ்வொரு வசனமா வாசிப்போம். இங்க என்ன சொல்றாரு? சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட ஒருவனும் உடன்படிக்கைனா என்னது? அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோ. நம்ம சிம்பிள் அக்ரிமெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோன்னா அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. 2 பேரும் ஒத்துக்கிட்டா தான் மாற்ற முடியும் இல்லையா? மனுஷனுக்குள்ளேயே அப்படி அக்ரிமெண்ட் இருந்தால் மாற்ற முடியாதுன்னா யார் யாரோட அக்ரிமெண்ட் போட்டது? அங்கே வாசிங்க பார்க்கலாம். அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை. நல்ல கவனிங்க. 17வது வசனம். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட. யாரோட அந்த உடன்படிக்கை பண்ணுறாரு? ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா, உன் சந்ததி மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனால் அது வாக்கு தத்துவன்ற ஐடியா மட்டும் சொல்ல. அந்த வாக்கு தத்துவத்தை இங்கே பவுல் என்ன சொல்றாரு? அது யாரோட செஞ்ச உடன்படிக்கை? தேவன் யாரோட செய்கிறார் உடன்படிக்கை? ஆபிரகாமோடு செய்கிறாரு. என்ன ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்கிறாரு? உன் சந்ததி மூலமா. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து மூலமா என்ன வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வந்துச்சா? கிருபை வந்துச்சா? அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை என்னது? கிருபை எனக்கு இயேசுவின் மூலமா தரப்போறேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு? 2 மனுஷனுக்கு இடையில இருக்கிற உடன்படிக்கையே ஒருத்தர் மாற்ற முடியாதுன்னா தேவன் மனுஷனோட பண்ண உடன்படிக்கை எப்படி மாற்றுவாரு? மாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டு வர்றான்னா, இந்த உடன்படிக்கை பண்ண பிறகுதான் எது வருது? நியாயப்பிரமாணம் வருது. இப்போ என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. 2 பேருக்கு இடையில உடன்படிக்கை பண்ணியாச்சு. உடன்படிக்கை பண்ண பிறகு திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு, ஐயோ இந்த கண்டிஷனை இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. அந்த மாதிரி 430 வருஷத்துக்கு பிறகுதான் எது வருது? அதனால அது இந்த உடன்படிக்கையை என்ன செய்யாது? மாற்ற முடியாது, வியர்த்தமாக்க முடியாது, ஒண்ணுமில்லாம ஆக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கையின்படி நாம் எல்லோரும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கண்ட்ரோல் ஆனவங்க கிடையாது. நம்மெல்லாம் எதுக்கு கண்ட்ரோல் ஆனவங்க? கிருபைக்கு உட்பட்டவர்கள். தொடர்ந்து வாசிங்க. 17வது வசனம். முன் உறுதி பண்ணப்பட்ட
உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருள் செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. ரைட், இருங்க, வெயிட். இப்போ நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறாரு 430 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடியே உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்து சந்ததி மூலமாக கிருபையின் மூலமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். முதலே அதை சொல்கிறார். நல்ல கவனிங்க, இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஆதாமே என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சிட்டான். இப்போ பாவம் செஞ்ச ஒருத்தனுக்கு அவனுக்குள்ள அந்த வியாதி இருக்குதுன்னு காமிக்காம கிருபையை கொடுத்து அவனை மீட்டெடுக்க, ஏன்னா அவனே ரட்சிகர் வேணும்னு கேட்க போகிறதில்ல. அவனே இல்லாட்டி என்ன செய்வானா, தான் கிரியின் மேலேயே நம்பிக்கை வச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம கிரியின் மேலேயே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு நீ எவ்வளோ மோசமான ஆளுன்னு காமிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் 430 வருஷத்துக்கு பிறகு எதை கொடுக்குறாரு? ஆனால் முதலே எதை கொடுத்துட்டாரு? கிருபையை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னா, அந்த கிருபையின் மூலமாக அதுக்கு தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்தீங்கன்னா, அப்படியே வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. அல்லது உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆமென். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதுலேருந்து? பாவத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் வந்து தான் நான் பாவின்னு நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? பாவத்துக்கு கீழே அடைச்சி போட்டுச்சுன்னா நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை வச்சு நான் பாவின்றதை ஐடென்டிஃபை பண்ண வச்சுட்டு அப்படியே என்னை வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. ஏற்கனவே கிருபை வாக்கு பண்ணனால யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இயேசுவை, ஏன்னா அவர் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கார். அவரை விசுவாசிக்கிறவன விசுவாசித்த அத்தனை பேர் என்னவா மாறிடுறான்? நீதிமானாக மாறிடுறான். எதனால நீதிமானாக மாறுறான்? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக எல்லாத்தையும் செஞ்சு இல்லை, இயேசுனுடைய கிரியின் மேலே விசுவாசம் வைக்கிறதுனால. உங்களுக்கு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போ நியாயப்பிரமாணம் வந்து எவ்வளோ நமக்குள்ளே நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோன்றதை நல்லா வெளிப்படுத்தினோடனே நம்ம மனமடிவாக வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே எதை கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் மூலமாக நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த சந்ததி, அந்த கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சிட்டா போதும். நம்ம எந்த கிரியையும் செய்யாமல் நமக்கு கிருபை என்ன செய்யுது? நம்மளை நீதிமானா மாற்றுது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாயிண்ட் நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே என்ன பவுல் வந்து ஆர்கியூ பண்ணுறான்னா, நியாயப்பிரமாணம் முதல்ல கொடுக்கப்பட்டது, அதனால் அதுதான் கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சிக்காத. ஆக்சுவலாக தேவனுடைய மனதில் நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்தது நோக்கம் வேணது நீ ஒரு பாவின்னு உணர வைக்கிறது தான். அதுவே எப்போ கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு பிறகு 430 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாமுட்ட தேவன் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசலை. ஆண்டவர் அவன்கிட்ட யாரை பற்றி பேசுகிறாரு? கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாரு, கிருபையை பற்றி பேசுகிறாரு. ஆதி காலம் முதல் அவருடைய மனசில் என்னதான் இருந்துச்சு? கிருபை தான் இருந்திருக்கு, நியாயப்பிரமாணம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இந்த வெளிச்சம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிருபைனா என்னது? தேவன் எனக்காக செஞ்ச வேலை. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சகலமும் என்னுடைய சுய முயற்சியினால் அல்ல, இயேசு செய்த கிரியின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் என் முழு வாழ்க்கையும் எங்கே போகுது? அதில் என்னுடைய கிரியைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிறத பற்றி, வேதம் வாசிக்கிறத பற்றிலாம் சொன்னோம் இல்லையா? அதுவும் கிரியை தான். ஆனால் அந்த கிரியெல்லாம் எதுக்காக இருக்குதுன்னா, ஏற்கனவே விசுவாசத்தில் ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டாருன்னு வேதம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ நான் தினந்தோறும் வேதம் வாசிக்கிற அந்த செயலை செஞ்சால்
வேதத்தில் என்னை எப்படி ஆசீர்வதிக்கான அறிவை நான் கொண்டு நான் அந்த ஆசீர்வாதத்தில் வாழ முடியும், இல்லாட்டி அனுபவிக்க முடியும். அப்போ வேதம் வாசிக்கிற ஒரு செயல் எனக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கலை, என்ன ஆசீர்வாதம்னு எனக்கு தெரிய வைக்குது, என்னை அதில் வாழ வைக்குது. ஜெபம் அந்த என் கண்களை என்ன செய்யுது, திறக்குது. நான் ஜெபிச்சு ஒன்றை உருவாக்கலை, என் ஜெபத்தை பார்த்து. அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்களேன், 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப அழுது ஜெபிக்கிறாரு, ஒருத்தர் லைட்டாக ஜெபிக்கிறாரு. யாருக்கு நிறைய கொடுக்கணும் சொல்லுங்கள்? ஏன்னா கிரியின்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நேர் முழங்காலில் நின்று அழுது ஜெபிக்கிறார், இன்னொருத்தர் நேர் முழங்கால் நின்று அழுது ஜெபிச்சு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். யாருக்கு அதிக பலன் கொடுக்குறது சொல்லுங்கள்? ஏன்னா இவர் அதிக கிரியை செஞ்சுருக்கார் இல்லையா? 2 பேருக்கும் ஒரே அளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா அது என் கிரியை வச்சு இல்லை, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். 2 பேரும் ஜெபிக்கணுமா? உங்களுக்கு நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு உங்களுக்குள்ள ஆவியானவர் ஏவனா உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஏன்னா உங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிச்சாதான் உங்கள் மனக்கங்கள் திறக்கப்படும்னா, அது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உபவாச ஜெபம் எதுக்கு தேவை நமக்கு? நம்ம எவ்வளோ தூரம் உபவாசம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய ஆவி மேலே எழும்பும், நம்முடைய சரீரம் கீழே போகும். ஏன்னா இந்த சரீரம் தான் சரீரத்தில் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே ஆண்டவர் வந்து ஜெபிக்க கூட்டிகிட்டு போகிறார். யாரை? பேதுரு இவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறாங்க? ஏன் தூங்கினாங்க? மாம்சத்துக்குள்ளே. ஸோ இப்போ நீங்கள் உபவாசம் பண்ணால் அவங்களுக்கு பசி எந்த தூக்கம் வருமா? ஸோ ஒரு சில நேரத்தில் நல்லா ஜெபிக்கிறதுக்கு நமக்கு எது தேவை? உபவாசம் தேவை. நம்ம நினச்சிக்கூடாது, உபவாசம் பண்ணி ஒரு 3 நாள் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபிச்சா 3 நாள் சாப்பிடாமல் கிடக்குறானே, சரி இவனுக்கு கொஞ்சம் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்துரு. இல்லை 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 அப்படின்னா நீங்கள் எது மேலே விசுவாசம் வச்சுட்டீங்க? உங்கள் கிரியின் மேலே, நியாயப்பிரமாணத்தின் மேலே வைக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுகிறாரு? நியாயப்பிரமாணம் இனிமேல் எதுக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் எதுக்கு? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ டெய்லி வேதத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டும் சரி புதிய ஏற்பாடும் சரி நீங்கள் வாசிங்கன்னா சில பிரமாணங்கள் இருக்குது. அதை வாசித்தா நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம்னு சொல்கிறாரு. அப்போ நான் அதை படிக்கும்போது எனக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தால், எனக்குள்ளே இந்த பாவ சுபாவம், இந்த பாவத்தினுடைய ஒரு பிடி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு எனக்கு வெளிச்சத்தை அது கொடுக்குது. அது கொடுத்ததுனால நான் விடுதலை ஆகிடுவேன்னா? விடுதலை ஆக மாட்டேன். நான் எதனால் விடுதலை ஆகுவேன்? கிறிஸ்துவின் செயலினால். எப்படி கிறிஸ்துவின் செயலினால் விடுதலை ஆகிறேன்? என்னுடைய பழைய மனிதனை சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? அவர் கொன்னுட்டாரு. அதை நான் எப்போ விசுவாசிக்கிறேனோ அப்போ தான் எந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு என்னுடைய முயற்சியா கிறிஸ்துவின் செயலா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் என்ன மீன் பண்ண விரும்பினேன்னா, நம்ம நியாயப்பிரமாணம் படி வாழணுன்ற அந்த கான்செப்டே விட்டுட்டு நீங்கள் டெய்லி இதை செய்யலை இதை செய்யலை இது செய்யணும் இதை செய்யலை இப்படி செய்யலை இப்படி செய்யலை அப்படி வாழ்க்கையை ஓட்டாதீங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ செஞ்சிட்ருக்கிறத விடாமல் செய்யுங்க. அது உங்களை ஆசீர்வாதத்தை அறிய வைக்கவும் பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் உதவுமே ஒழிய அது உருவாக்காது. இல்லாட்டி நம்ம எப்படி வாழ்வோன்னா, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, இன்றைக்கி எதாவது எல்லாம் நல்லா நடக்குமா, இன்றைக்கி எதாவது பிரச்சனை வந்துடுமா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? அப்படியே பயந்துகிட்டே இருப்போம். பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒன்று செஞ்சுருவான் பிசாசு, கரெக்டாக ஒன்று எடுத்து விட்டுருவான். பார்த்தீங்களா, நீ காலையில் நான் ஜெபம் பண்ணாமல் எந்திரிச்சு போனேன் பார்த்தீங்களா, அதனால அப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்கிறேன்? என் கிரியை பார்த்து தான் ஆண்டவர் என்னையை பாதுகாக்கிறதே இருக்குது. அப்போ நீங்கள் எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? உங்கள் கிரியின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. யாரு மேலே நம்பிக்கை வைங்க? கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? ரைட், இதோட முடிக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். ஏதாவது கேள்வி இருக்குது அதில்? ஜெபிங்க கண்டிப்பாக ஜெபிங்க. ஆனால் அந்த ஜெபம் எதுக்கு? ஆண்டவர் உங்களுக்குன்னு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரோ அதை பார்க்கறதுக்கு, உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு. 1 மணி நேரம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்கள் கணவரை நேசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பேசலான்னு தீர்மானம் பண்ணுறீங்க? சொல்லுங்கள். இல்லை, பைபிளில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கணவரை நேசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பேசலான்னு தீர்மானம் பண்ணுறீங்க?
எப்போவுமே பேசிகிட்டே இருக்கணும் தான். அதே தான் ஜெபமும். அது என்ன 1 மணி நேரம்? ஏசுவாமி அன்னைக்கு கேட்டார் இல்லையா, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அதாம்மா, நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் எனக்கு தெரியுது. 1 மணி நேரமாவது ஒரு கணவர் வந்து கேட்குறாரு, இல்லாட்டி ஒரு மனைவி என் கூட 1 மணி நேரமாவது பேச மாட்டிங்களா அப்படின்னா 1 மணி நேரம் பேசிட்டு ஓகே 1 மணி நேரம் கேட்டில பேசிட்டேன் விடு அப்படின்னு சொல்கிறதா? அப்படி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறேன். அப்போ எவ்வளோ நேரம் பேசணும்? எப்போவுமே பேசிட்டேன். ஆனால் 1 மணி நேரம் கூட பேசலைன்னா உங்களை என்ன சொல்கிறது? சப்போஸ் நீங்கள் 1 மணி நேரம் கூட பேசலைன்னா உங்களை என்ன சொல்கிறது? அப்போ நேசிக்கலன்னு அர்த்தம். அப்போ 1 மணி நேரமாவது பேசுங்க. ஆனால் அதை நீங்கள் பேசுகிறத வந்து எப்படி என்ன பேசிஸ்லன்னா நீங்கள் அவரை நேசிக்கிறதுனால. அதுதான் கேட்டேன். ஜெபிக்கலன்னா ஏசுவாமி தண்டனை தந்துருவாரு, நம்ம பயப்பட வேண்டாம். ஆனா 1 மணி நேரம் ஜெபிங்க. 1 மணி நேரம் இல்லை, அந்த 1 மணி நேரம் கணக்கே வைக்காதீங்க. அன்னைக்கு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு முடியல, 1/2 மணி நேரம் தான் முடியும். உங்களால் 2 மணி நேரமா நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டோன்ட் லிமிட் வித் டைம். டைம் வந்து லிமிட் பண்ணி சரி இப்படி வச்சுக்கோங்க. அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் வந்து தியானம் பண்ணுவேன், ஜெபிப்பேன். இப்போ நீங்கள் ஜெபத்தை வந்து மூச்சு மாதிரி நினைக்கிறீங்களா? ஜெபத்தை மூச்சு மாதிரி நினைக்கிறீங்களா? மூச்சு வந்து எப்படி? எப்பவும் மூச்சு விட்டுட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆவி எப்பயுமே யாரோட உறவு வச்சுருக்கணும்? கர்த்தரோட. ஸோ ஜெபம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூச்சு மாதிரி. ஜெபம் சாப்பாடு மாதிரி கிடையாது. சாப்பாடு வந்து 3 நேரம் சாப்பிட்றோம், சாப்பிட்ற நேரம் சாப்பிட்றோம். மற்ற நேரம் ஒருவேளை கொஞ்ச நாள் 3 நாள் சாப்பிடாட்டி 40 நாள் சாப்பிடாட்டி கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் 40 நாள் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? இல்லை. அப்போ எப்பயுமே நம்முடைய ஆவி யாரோட உறவு வச்சுருக்கணும்? கர்த்தரோட. ஸோ நல்லா கவனிங்க, அதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ன்றது இப்போ இப்படி வச்சுக்குவோம், கணவன் மனைவி உறவு வச்சுக்குவோம். நம்ம சில நேரம் இன்டிமேட்ன்றது உங்களுக்கு என்னென்னு புரியுதா? கணவன் மனைவி தனித்து இருக்கிறது. ஆனால் இப்போ ஆஃபீஸ் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த நேரம் என் மனைவியோட நான் உறவு வைக்கிறதுன்னா எப்படின்னா ஒவ்வொரு ஃபோனில் கூட நான் பேசலாம், அதுவும் உறவு தான். ஆனால் அது அந்த இன்டிமேட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இப்பயும் அவங்களோட எனக்கு என்ன இருக்குது? அன்பு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்கள் ஆவி யாரோட உறவு வச்சுருக்கணும்? அதை நம்ம அப்படி ஒரு லைஃப் இருக்குது நம்ம எல்லாருக்கும். ஸோ ரெண்டையும் செய்யுங்கன்றேன். ஜெபிக்கிறது கட்டாயம். அதான் அப்படி கேட்குறேன்யா. அதான் கட்டாயன்றது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக ஜெபிக்கணும். அதான் இன்டிமேட்னா இல்லை, நெருக்கமான உறவுக்கு நம்ம ஒரு அறையை மூடிட்டு உள்ளே போய் உட்காந்து ஜெபிக்கிறது. அது நெருக்கமான உறவுக்கு. அது பண்ணி வச்சு நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீ அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போனால் கூட நம்ம ஆவி யாரோட உறவு வச்சுருக்கணும்? அது எதை பேஸ் பண்ணி எதனால அது செய்கிறோம்? அப்படி 24 மணி நேரம் அவரோட உறவு வச்சுருந்தா தான் என்னை ஆசீர்வதிப்பார்ன்றதுக்காக இல்லை, அவ்வளோ அன்பு. அந்த உறவுனால ஒவ்வொரு வினாடி வழியுதுவே இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? ஸோ ஆண்டோடைய ஆலோசனையும் வழி நடத்துகிற உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? முந்தி நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா, காலையில் 1 ஹவர் ஜெபிச்சிட்டோம், ஓகே டெய்லி 1 ஹவர் கரெக்டாக நான் ஜெபிக்கிறேன், அதனால ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு நினச்சோம். இப்போ அப்படி நினைக்கக்கூடாது. காலையில் 1 ஹவர் இல்லை, முடிஞ்சால் 2 மணி நேரம் கூட ஜெபிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெபிங்க, கண்டிப்பாக ஜெபிங்க. நான் ஜெபிங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஜெபத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, என் செயல் அப்படின்னு இல்லாதபடி அது அன்பின் உறவாக இருக்கணும். அது அன்பின் உறவாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறது ஒரு செயல் தான். ஆனால் அந்த செயலை செஞ்சேன்னு ஆசீர்வதிப்பார்னு நினைக்கக்கூடாது. அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால அவர் என் கூட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணவங்களை அறிய முடியும். அப்போ நான் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு லேண்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மெதுவாக சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுப்பா, நீ எங்கே தோன்றியோ அந்த தோன்ற இடத்துல ஒரு புதையல் இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு இடத்துல தோண்டிட்டு விட்டுருவீங்களா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த மாதிரி பைபிள் முழுசும் என்ன இருக்குது? தேவன் நமக்காக செஞ்சு வச்சிருக்கிற புதையல் உள்ள இருக்குது. சரியா? இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் தோண்டினீங்கன்னா ஒரு 5 அடிக்கு ஒரு புதையல் இருக்கும், ஒரு 10 அடி போனால் இன்னொரு புதையல் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. பட் ஸோ நீங்கள் எவ்வளோ ஆழம் தோண்டிங்களோ தோண்ட ஒரு 5 அடிக்கு ஒன்று வேற இன்னொரு புது புயல் இருக்குன்னா என்ன செய்வீங்க?
அந்த மாதிரி வேதத்தை தொடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சிடுச்சா? ரைட். அப்போ டெய்லி நம்ம ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, வேதம் வாசிக்கிறத விடக்கூடாது. அப்படின்னா வேலையா அல்ல, கடமையா அல்ல, தேவனை நேசிக்கிறேன். காணிக்க கொடுக்கறது கூட தேவனை நேசிக்கிறனால ஆண்டவர் கொடுக்குறோம். எல்லாமே எதன் அடிப்படையில் செய்யணும்? தேவன் மேலே இருக்கிற அன்பினால் அதை நம்ம செய்யணும், தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தினால் அதை நம்ம செய்யணும். நல்ல கேள்வி கேட்டீங்க, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வேற யாருக்காவது கேள்வி இருக்குதா? ரைட். இது கேள்வி இல்ல, இதுக்கு முன்னாடி சகோதரி சொன்ன போல ஜெபிக்கலன்னா அந்த நாள் ஃபுல்லாவே பதட்டமாவே தான் இருக்கும், ஒரு பயம். ஏன்னா ஐயோ ஜெபிக்கல, இன்னைக்கு நடந்துச்சு அப்படிதான் ஒரு நினைவு. ஆனா நீங்க எடுத்த பிறகு தெரியுது அப்படி இல்ல, பிரமாணத்தினால தான் நான் இவ்வளவு நாள் நடந்துட்டு. ஸோ எவ்வளோ பயத்தில் பாருங்க, நியாயப்பிரமாணம் பயத்தை தான் கொடுத்துருக்குது. டோட்டலா எனக்கு மட்டும் இல்ல, யார்கிட்ட கேளுங்க எல்லாருக்குமே அப்படிதான், மைண்ட் அப்படியே செட் ஆயிடுச்சு. இப்போ நீ இனிமேல் அதிகமாக ஜெபிப்பீங்களா, குறைய ஜெபிப்பீங்களா? எஸ். நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளோ வேதம் வாசிக்கிறீங்களோ, அவ்வளோ ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு, வச்சுட்டாரு. எஸ், ஆமேன். அதுதான் சரியான விளக்கம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஜெபிச்சு முடிப்போமா? ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆதி முதல் உங்களுடைய சிந்தையில் நியாயப்பிரமாணத்தை அல்ல, கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படி, எங்கள் கிரிகளின்படி எங்களை ரட்சிக்காமல் உங்களுடைய கிருபையினால் எங்களை ரட்சிக்கத்தக்கதாக நீர் ஆதி காலம் முதல் தீர்மானம் பண்ணி வைத்திருந்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபையை ஆண்டவரே, கிறிஸ்து என்னும் சந்ததியின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் இப்பொழுது அந்த சந்ததிக்குள், கிறிஸ்துவின் சந்ததிக்குள் இருப்பதினால் அதற்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எனவே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை நிலையில் எங்கள் வாழ்வு இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதில் நாங்கள் வளரத்தக்கதாக, இந்த வெளிச்சத்திலே நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.